பார்க்க போகிற ஒரு விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். காலைல எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்குமே நம்ம ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் போகணும்னா நமக்கு நிறைய வாகனங்கள் இருந்தாலும் இந்த வாகனம் ரொம்ப ரொம்ப ஃபெமிலியர். அந்த வெஹிக்கிள் என்னன்னா நம்மளுடைய பைக் தான். நம்மளுடைய பைக் நமக்கு அவ்வளோ பிடிக்கும். என்னதான் கார் வச்சுருந்தாலும் பெரிய பெரிய சொகுசு வாகனங்கள் வச்சுருந்தாலும் பைக்கில் போகிற சுகமே தனிட்டு நிறைய பேருக்கு மறுக்க முடியாத ஒரு விஷயம். தனியாக போகும்போது நமக்கு பைக் அந்தளவுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பைக்கில் இப்போ ஸ்கூட்டரில் வரிசையாக ரேங்கிங் போட்டிருக்காங்க. அந்த ஸ்கூட்டரோட ரேங்கிங் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ரேங்கிங் ஃபஸ்ட்டு இடத்துல பிடிச்சிருக்கிறது ஹோண்டா பைக்கு. கிட்டத்தட்ட 2 லட்சம் ஸ்கூட்டர் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஹோண்டா சேல்ஸில் வந்து இன்ஜின்ஸ் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜின்ஸ் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ளேஸை பிடிச்சிருக்கு. இந்த தடவை ஹோண்டா ஆக்டிவாக தான் எல்லாருக்கும் விருப்பமான ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல மைலேஜ், நல்ல பிக்கப். அந்த வகையில் ஹோண்டா இந்த மந்தில் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் ப்ளேஸ் பார்க்கணும்னா நம்மளுடைய டிவிஎஸ் ஸ்கூட்டர் கம்பெனி. 74,200 ஸ்கூட்டர்கள் டிவிஎஸில் மட்டுமே சேல்ஸ் ஆகிருக்கு. அதனால் இந்த ஸ்கூட்டர் நமக்கு செகண்ட் ப்ளேஸ் பிடிச்சிருக்கு. டிவிஎஸ் ஜூபிட்டர் எல்லார்கிட்டையும் விரும்பப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அதனால் டிவிஎஸ் இந்த மந்த் வந்து செகண்ட் ப்ளேஸ் பிடிச்சிருக்கு. சுசுகி இந்தியாவில் வந்து 3வது பெரிய ஸ்கூட்டர் நிறுவனம். இந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட இந்த மந்த் மட்டுமே 57,996 பைக்ஸ் சேல்ஸ் ஆகிருக்கு. ஸ்கூட்டர்ஸ் மட்டும்தான் இந்த வாட்டி லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பைக் லிஸ்ட் பண்ணாங்கன்னா நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். சுசுகி 3rd பிளேஸில் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. 4th பிளேஸில் நமக்கு பிடிச்ச நிறுவனமான ஹீரோ வந்து பைக்கில் தான் என்னதான் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்தாலுமே ஸ்கூட்டர்ஸில் வந்து ஹோண்டா தான் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்காங்க. 21,987 ஸ்கூட்டர் பர் மந்த் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஹீரோ ப்ளஷர், மேஸ்ட்ரோ, டெஸ்டினி 125 இதெல்லாம் வந்து நல்ல வரவேற்பு பெற்றிருக்குன்னு சொல்ல முடியும். அடுத்ததாக பார்த்தோம்னா ஜப்பான் நிறுவனமான யமஹா வந்து இதில் 5th பிளேஸ் பிடிச்சிருக்காங்க. இவங்க டோட்டலாக 13,251 ஸ்கூட்டர்ஸ் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. யமஹா ரே ஃபேசினோ புதுசாக வந்து ஏரோக்ஸ் 155 அப்படின்ற ஸ்கூட்டர்ஸும் சேல் பண்ணியிருக்காங்க. இது இந்த மாதத்தோட நிலமை தான். மாதம் இந்த மாதிரி ஸ்கூட்டர்ஸ் பற்றி லிஸ்ட் போடுறாங்க, பைக் பற்றி லிஸ்ட் போடுறாங்க. இதில் ரேங்கிங்கில் என்னென்ன ரேங்கிங் வந்திருக்குன்றத உங்கள்கிட்ட நான் கொண்டாந்து சேர்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, bye. Love you all.